வணக்கம். இங்கிலீஷ்ல எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான். ஒரு 10 டிப்ஸ். சரிங்களா? கடகடன்னு பார்த்துருவோம். கண்டிப்பா முடியும். இன்னையில இருந்தாவது இத ஃபாலோ பண்ணுங்க. நாங்க 13 நாள் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பேச முடியலன்றீங்களா? உங்களுக்காக தான் இது. இனிமேலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேச ஆரம்பிக்கணும். வீட்ல இருந்தே பேசுங்க. பேசுறது யாரும் நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாரும் கிண்டல் கேலி என்ன பண்ணாலும் பரவால்ல. பேச ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 10 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா திங்க் இன் இங்கிலீஷ் தான். ஓகேங்களா? நீங்க பேச நினைக்கிறத இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணணும். ஓகேங்களா? வாட் டு யூ வாண்ட், வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், இந்த மாதிரி நீங்க எங்க போற, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? டேக் யுவர் சீட், ஐ ஆம் ஹங்கிரி, வாட் டு யூ வாண்ட், இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்க சின்ன சின்ன இங்கிலீஷை பேச ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஒரு டெய்லி யூஸ் சென்டென்ஸ் நாங்க டெய்லி உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 10 டு 15 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். 10 நாள் 13 நாள் நம்ம கிளாஸ் போட்டிருக்கு. 130 சென்டென்ஸ் ஆச்சு. இதை படிச்சாவே நம்ம என்ன இருக்கலாம், இங்கிலீஷ்ல பேசியிருக்கலாம். சரிங்களா? இனிமேலாவது பேசுங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களை எனக்கு பசிக்குதுன்னா ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகேங்களா? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் வெயிட், வாட் இஸ் திஸ், வாட் டு யூ வாண்ட், இதே மாதிரி இங்கிலீஷ்லயே பேசுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களாவே பேசிங்க. எல்லாரும் பைத்தியம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நீங்களாவே பேசிக்கங்க. நான் இத்தனை மணிக்கு எந்திக்கணும். I wake up at 6 o'clock and brush my teeth. I want to go. I do this. Today I do this. Today I do this task. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களாவே பேசுங்க. ஓகேங்களா? நீங்களா பேச மனசுக்குள்ள பேசுங்க, இல்லாட்டா வாய் விட்டு பேசுங்க. அப்பதான் என்ன ஆகும், நமக்கு ஸ்பீக்கிங் என்ன ஆகும், நமக்கு நம்ம பேசுறது நம்ம திருப்ப காதுல கேட்போம்ல. ஓ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிப்போம். தமிழ்லாம் மறக்காது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சின்ன ஸ்மால் சென்டென்ஸ். யாராவது வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்க மாட்டேன், எங்க போறேன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு, நீ என்ன செய்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன, அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுறது பயம் வேண்டவே வேண்டாம். தப்பா பேசிடுவோமோ, தப்பாயிருமோ, நம்ம மிஸ்டேக்கை சுட்டி காட்டிடுவாங்களோ அப்படின்னு வேண்டவே வேண்டாம். எல்லாரும் நம்ம தமிழ் பேசுறோம்ல, இதுல எத்தனை மிஸ்டேக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் நாட்டுல, ஏதாவது இங்கிலாந்துல, அமெரிக்கால, லண்டன்ல இருக்கிறவங்க கரெக்டா ஃப்ளூயண்டாவா இங்கிலீஷ் பேசுறாங்க? கிடையவே செய்யாது. நம்ம தான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால தான் பேசிட்டு இருக்கோம். அதனால கிராமரை பத்தியோ மிஸ்டேக் ஆகுன்றத பத்தியோ கவலையே இல்லாம பேசுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூடவே கிராமர் கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கான்பிடென்ட் கூட வந்துடும். புரியுதுங்களா? சின்ன சின்ன பிரசன்ட் சிம்பிள், இப்போ நடக்கிறத பேசுறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. நேத்து நடந்ததை இது பண்ண பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு நடக்கிறத ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நாளை நான் சென்னைக்கு போறேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம், ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. இப்போ நான் இங்க கோயிலுக்கு போறேன், ஐ எம் கோயிங் டு, ஐ வில் கோ டு டெம்பிள். ஓகேங்களா? போயிட்டு இருக்கேன், ஐ எம் கோயிங் டு டெம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்னதா பேசி பாருங்க. சரிங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நிறைய கேளுங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? மூவிஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ், நம்ம தங்கிலீஷ்ல தான் போயிட்டு இருக்கு நம்ம வீடியோ. இனிமேலும் என்ன ஆகும், இந்த கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா இன்னொரு 1 வீக்ல இங்கிலீஷ்ல வந்துடும். ஓகேங்களா? சரி, லிசன் இம்ப்ரூவ் ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசி பழகுங்க. சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு பார்ட்னரை நீங்களாவே உருவாக்கிக்கோங்க. இல்லையா, நமக்கு இருக்கவே இருக்கு ஆண்ட்ராய்டு. பேசுங்க, அதுகிட்ட பேசுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி பேசி பழகுங்க. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? வாட், வேர், வாட்டோட யூஸ் என்ன, வேரோட யூஸ் என்ன, வென், ஹூ, ஹவு மச், ஹவு மெனி, இதெல்லாம் என்னது, இதோட யூசேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இங்கிலீஷ்ல பேசுறது இன்னும் ஈஸியா. அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், WH கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா கொடுக்கல. இந்த வீடியோ வரைக்கும் பாக்குறீங்களா என்னவோ அதுவும் தெரியாது. சும்மா கொடுக்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் டைப் எல்லாம். சரிங்களா? இந்த மாதிரி பேசி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூயண்டா பேச முடியும். ரெடிமேட் சென்டென்ஸ் கொடுத்து பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது நீங்க டெய்லி ஒரு 5 சென்டென்ஸாவது நான் படிப்பேன். ஓகேவா? டெய்லி ஒரு 5 சென்டென்ஸாவது நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு படிச்சு அதுல இருந்து என்ன பண்ணணும், நீங்க நியூ வேர்ட்ஸ்ல நியூ சென்டென்ஸை உருவாக்கி
பேச பழகணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கிலீஷ் வந்து பேச முடியும். இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.